தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அபிராமியோடைய கடைக்கண் பார்வை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. மனுஷனுடைய எண்ணம் மகிழ்ச்சி கடலில் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம். அதற்காக நான் உங்களோடு ஒரு சிறு பயணத்தை துவக்குகிறேன். வாங்க, ஒவ்வொரு ராசியும் தன்னை எப்படி ஊக்கப்படுத்திக்கணும், மகிழ்ச்சியாக ஏற்படுத்திக்கணும், தன்கிட்ட எதை மாற்றிக்க கூடாது, எதில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பேசுகிறோம். இதோடைய முடிவு அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மண்ணின் மைந்தராக சில விஷயங்களை தனக்குள் போட்டு புதைத்து கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு தன்னுடைய எண்ணங்களை தானே போட்டு புதைத்து கொண்டிருப்பவர்கள்னு சொன்னால் அதுதான் உண்மை. எனக்கு இது தோணும், ஆனால் தோணுங்கிறத விட இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே சைலண்ட்டாக சில விஷயத்தை மூவ் பண்ணுறது தான் பிடிக்கும். சைலண்ட் மோடு, சைலண்ட் மூவ், இதில் தான் ரிஷபராசிக்காரவங்க ரொம்ப கெட்டிக்காரவங்க. கெட்டிக்காரனுக்கு போகிற இடமெல்லாம் கொட்டி கிடக்குன்னுவாங்க. அப்படி இந்த ரிஷபராசிக்காரவங்க ஒரு 5 விஷயத்தை ஹேண்டில் பண்ணுனா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், இடையூறுகள், தர்ம சங்கடங்கள் விலகிடும். அப்படி என்ன ஒரு 5 விஷயம்? ஆலமரத்து அடியில் போய் உட்காந்துக்கிட்டு, அரச மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு, புளிய மரத்தடியில் போய் உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பேசின காலங்கள்லாம் ஒரு காலம் இருந்திருக்கும். டீ கடையில் உட்காந்துக்கிட்டு, ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு ரூல்ஸ் பேசின காலம்லாம் ஒரு காலம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட காலத்திலேயே தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்படியே பேசினாலும் அது நமக்கு சாதகமாக இருக்கணும், சாதகத்தை மட்டும், தனக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் பேசணும்னு நினைக்கிறவங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரவங்க இந்த காலத்தில் என்ன ஒரு பெரிய சங்கடத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ரிஷபராசிக்காரவங்க சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சாப்பிடாம எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளாதீங்க. ஆமாம், இந்த உங்களுக்கு ஒரே இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். பசி வராமல் பார்த்துங்க, வந்துட்டா சாப்பிட்ருங்க. வேலையை அப்புறமா பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க. சாப்பாடு வந்துடுச்சுன்னா உலக அமைதி வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஒரு டீ வருது, உலக அமைதியே வந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்காது. சின்னதாக நம்ம வயிற்றுக்கு கொஞ்சோண்டு அந்த பசி ஆறிட்டோம்னா பல வேலைகளை ரிஷபராசியால் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் ரிஷபராசிக்காரவங்க தயவுசெய்து வயிறை காய போடாதீங்க. 2வது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை விட்டு கொடுக்காதீங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை விட்டு கொடுக்காதீங்க. வேண்டாம், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனசை உருவாக்கிக்கிங்க. ஏன் சார் நம்ம தோற்று போகிறோம்? ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன் தோற்று போகிறோம்? ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவோம். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத விட இது நடக்கும்னு நான் நம்புகிறேன், இது நடந்தால் நான் நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன்.
அப்போ பிடிச்சிருக்கிறத விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுல உறுதியாக இருங்க. அது ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அறிஞ்சவங்களாக இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. மூணாவது, தூக்கத்துக்கு நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல டீப் ஸ்லீப். எவ்வளோ வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 4 hours ஆகுது தூங்கணும் போது ஒரு தனி அந்த தூக்கத்துக்கு ஒரு நட்பு கொடுங்க. ஏன்னா தூக்கத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. சந்திரன் உச்சம் பெற்ற ராசி. மைண்டு ரொம்ப காமாகணும். 12 மணி வரைக்கும் உழைக்கலாம், தப்பு இல்லை. 12 மணிக்கு படுத்தோம்னா படுத்த உடனே தூங்கினா 1, 2, 3, 4, 4:30 மணிக்கு எழுந்தால் கூட போதும். ஆனால் அந்த 4 hour டீப் ஸ்லீப் இருக்கணும். அதை விட்டு கொடுக்கலாமா? பிடிச்சதை விட்டு கொடுக்க மனசு வரக்கூடாது. சாப்பாடுன்னு வந்துட்டால் உலக அமைதி வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டுடும். அதே மாதிரி தூக்கத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தனி உறவே இருக்குங்கிறத நீங்கள் நம்பணும். அதை மிஸ் பண்ணாதீங்க. மத்தியான நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் இப்படி உட்காந்துக்கிட்டு கூட தூங்குங்க. சாப்பிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க. இப்போ கண்ணை மூடிக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், பெரிய பிரிஸ்காகிடுவீங்க, பிஸ்தாவாகிடுவீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ரிஷபராசிக்காரவங்கள எல்லாரும் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், சொல்கிறத பற்றி கவலை கிடையாது. ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. 10 தடவை யோசிங்க. கஞ்சன்னு பேர் கூட வாங்குங்க. கொடுக்க மாட்டாருங்கன்னு வேணால் பேர் வேணால் வாங்கிங்க, தப்பு கிடையாது. ஆனால் 10 தடவை யோசிங்க. அதுதான் நீங்கள், அதுதான் ரிஷபம். எல்லாத்தையும் அள்ளி விட்டுட்டு கடைசியில் ஒன்றும் இல்லை நிற்கிறதுக்கா? யார் வந்து அப்போ கொடுப்பா? நமக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. 10 தடவை யோசிங்க. முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். எது முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம், அது சாப்பாடாக இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், சம்பாத்தியமாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அது செய்யலாமான்னு தோணும், அதை செய்யுங்க. அதான் உங்கள் வாழ்க்கை தத்துவம். கடை பூட்டுற நேரத்தில் வியாபாரம் வரும், வேண்டான்னு சொல்லாதீங்க. பூட்டிட்டேன், அதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, பரவாயில்ல. லாஸ்ட் மினிட்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சாப்பிடுங்க. அதுதான் நிம்மதி. அப்போ தான் தூக்கமே வரும். சம்பாதிக்கிற நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல வருமானம் வரும். உங்களுக்கு எப்பயுமே ஃபைனல் டச் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிக்கணும். அப்போ தான் ரிஷபராசிக்காரவங்க நிம்மதியாக இருக்கலாம். நான் சொல்கிற அந்த 5 விஷயத்தை யோசிங்க, செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அந்த உலகம் உங்களோடு பயணம் பண்ணும். நம்புங்க, நல்லது நடக்கும். நண்பர்களே, பொதுவாக ராசி பலன் அப்படி கேட்டதொன்னே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பல பேருக்கு தோணும். நல்ல பலன் இருந்ததுன்னா அதை நம்ம அது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இப்போ பலன் சரியாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுது? நல்லதை தான் விரும்புது. ஆனால் ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. செல்ஃபோன்லலாம் எப்படி ஒரு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பிக்சர் கிளாரிட்டி இல்லை. ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு தெளிவு இல்லாமல் இருப்பது மட்டுமே. இதை நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறான். நான் பொதுவாக ஒன்று சொல்லுவேன், நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அதை யாராவது நீங்கள் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பவர் ஒன்று இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ஃபோனை நிப்பாட்டிடுங்க.
எவ்வளோ ஞாபக சக்தி வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு பேப்பர் படிக்க ஆரம்பிங்க, எவ்வளோ ஆர்வம் வருதுன்னு பாருங்கள். 2 நாளைக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப அமைதியான இடத்துல வாக்கிங் போய் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமா? காலத்தோட கட்டாயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். நாம் ரொம்ப அந்த காலத்தை விட நம்மளை இந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் நம்மளை சிக்க வைக்கிறாங்க. நான் ஒப்பனாக சொல்கிறேன், எல்லா ராசிக்காரவங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அந்த நாள் ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுங்க. சேமிக்கக்கூடிய திறமையை உண்டு பண்ணுங்க. ஏதாவது சேமிக்கணும்னு யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்ம அனுபவிக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. கண்ணாடி கிட்ட முன்னாடி போய் நின்று நீங்கள் நான் தான் அந்த ஆள், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் நடிகர், நான் தான் டைரக்டர், நான் தான் அரசியல்வாதி, என்ன நினச்சிருக்கீங்களோ அதுவாக பேசி பாருங்க. நம்ம கொஞ்ச நேரத்தில் புத்தி சில நேரத்தில் பேதலிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. சித்தம் கலங்கும்போது தான் சிவன் தெரிவான். புரியுதுங்களா? நான் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்றைக்குமே இந்த 12 ராசிக்காரர்கள், நம்ம ஒவ்வொரு ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு என்றைக்குமே எது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? நல்ல சாப்பாடு பிடிக்கும், நல்ல பிரியாணி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஸ்வீட்டு பிடிக்கும். இது எல்லாம் முன்னாடி கொண்டு போய் வச்சோன்னு வச்சிங்களேன், நமக்கு எல்லாம் எதையாவது வெறுப்பமா சொல்லுங்கள்? நம்ம யார், நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு முன்னாடி வச்சிட்டோம்னா யோசிப்போம்ல, அது எடுக்கிறதுக்கு தோணும். இதில் ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்கும்ல. இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். இறைவன் எல்லாருக்கும் நிறைவாக கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம அந்த நிறைவை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் யாருக்கிட்டையும் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது நிராகரிக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, மனசை அமைதிப்படுத்துங்க, காம்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளால் உங்கள் மனசை புகழ்ந்துக்குங்க, உங்களை நீங்கள் புகழ்ந்துக்குங்க. இந்த உலகத்தை அதே மாதிரி புகழ்ந்து பேசுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. முதல்ல உங்களை புகழ்ந்துக்குங்க, அப்புறமா பக்கத்தில் உள்ளவங்களை புகழ்ந்து பேசுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை பார்க்கும். சில பேர் யோசிப்பான், இவன் என்ன லூஸான்னு கூட யோசிப்பான். அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நம்ம புகழ்ந்துட்டு போன பிறகு அவன் யோசிப்பான், நம்மளை ஏன் இவன் பாராட்டினா, பரவாயில்ல நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கும் போல இருக்கு அப்படின்னு இவனுக்கே தோணும். அவன் என்ன பண்ணுவான், அதை 2 பேர்கிட்ட பாராட்டுவான். இப்படி தாங்க வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கை திருப்பி அதே பாராட்டு உங்களை திரும்பி தேடி வரும். இது நியூஸ் பாஸ் ஆகும். ஆனால் இதை ஆரம்பித்தவன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்களுக்கிட்டே அந்த நியூஸ் வரும் பாருங்க, அங்கே தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஆனால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும், நல்லது நடக்கும். உங்களை அடுத்து வரக்கூடிய தலைப்பு உங்களுக்கான சதவிகிதங்களை பற்றி பேசக்கூடிய தலைப்பாக உள்ள வரப்போகிறேன். வெயிட் அண்ட் see. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.